வெல்கம் டு சிசிஎம் பிளாக். இன்னைக்கு நாங்கள் உலகத்திலே ரொம்ப உயரமான ஒரு இடத்த வந்து உங்களுக்கு அது என்ன பண்ணியது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை நாங்கள் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் வந்து தொடர்ந்து எங்கள்கிட்ட எங்கள் பின்னாடி வாங்க, நாங்கள் அந்த பிளாக் அதை பண்ண வச்சு என்ன எனக்கு வீடியோவில் வேணும் வாயை வளர்ந்து கொட்டாய் விட்டுருக்கு. இது எங்கேயும் விளங்க மாதிரி தயவு செஞ்சு சும்மா நில்லு. சரி, நம்ம ஃபோக்கஸ் ஆயிடும். சரி, அப்போ அதனால ஒரு மாதிரிப்பட்ட வீடியோ எல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட வீடியோனா நீ நினைச்ச மாதிரி கிடையாது. தயவு செஞ்சு ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, பாய் கைஸ். நம்ம போகிற இடம் வந்து ரொம்ப அற்புதமான இடம். கண்டிப்பாக பிளாக் ஆயிருக்குன்னு தோணுது. யாருமே நமக்கு துணை இல்லைனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா அது என்ன எழுதியிருக்கு? மாப்பிள்ள நம்ம மலையாளியை வச்சு வாசிக்க இப்போ. இது என்ன? அது என்ன? அறிவில்லை. உனக்கு அறிவில்லை, அது எங்களுக்கு தெரியும். அது என்னது? ஆயும் கிடையாது. ஆய் இல்ல, அது ஊ. ஆய் இல்ல போறது இல்ல அவன்ட்ட. அது ஊ. அது ஊ இல்ல, ஏ. இரண்டாவது ஊ. இது ஊ. யாது ஊ? அது மூணாவது ஊ. மூணாவது சென்ஸ்ல ஊ. சரி, இப்போ இது என்ன தெரியுமா தெரியாதா? அறிவில்ல. தமிழ் விளாக் டீம் உங்களை சுதன் அண்ணன் விழிச்சிருக்கேன். பாக்கியவியா தமிழ், உனக்கு தமிழ் தெரியாது. எனக்கு தமிழ் வாய்க்க அறிவில்ல, மலையாளம் மாத்திரம் வாய்க்காரு. சரி சரி, வாங்க போ. பயனில்லை. சிம்பிளா சொல்ல போனா பயனில்லை. உங்க சுதனும் பயனில்லை, நீயும் பயனில்லை, உங்க டீமே பயனில்லை, சிசிஎம் டீமே பயனில்லை. பயனில்லை அங்க அதுக்கு வாசி என்ன இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும் கைஸ், அதை விடுவோம். சரி, இங்க வா, இங்க வா. இது என்னது? ஆரசிமியம். ആരസിമൻ കേക്കല്ല. കീഴ അത് എന്നത്? കീഴ അത് എന്നത്? നിങ്ങളുടെ അടുത്ത് മലയാളത്തിലല്ലേ ഞാൻ പറഞ്ഞത് എനിക്ക് തമിഴ് അറിയൂലെന്ന്. അങ്ക ഊ தெரிஞ்சனല്ല. இங்க எங்க ഊ ഇതിൽ ഊ ഇല്ല. ഇതിൽ ഊ ഇருக்கு. മൂന്നാമത് ഊ ഇருக்கு. ഊ ഇരിക്കുന്നത് കണ്ടു தெரியுதா மூணாவது? இப்ப என்ன இப்ப நான் இப்ப ஒன்னு கேக்கேன். அது இது ஒண்ணா வேற வேறயா? அதுல மூணாவது இடத்துல ஊ இருந்துச்சுனால இதுல ஊ இருக்கா? இல்ல, അത് ഇത് ഒന്നാ. ഏതോ അത് ഞാൻ ഈ ഫോട്ടോ എടുത്തിട്ട് രണ്ട് ചേർത്ത് ഒട്ടിച്ച് വെച്ചാൽ തന്നെ നോക്കിയാലേ അറിയത്തുള്ളൂ അത് രണ്ടും ഇത് ഒന്നാണോ എന്ന്. மாப்ள அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவளுக்கு போட்டோ எடுத்து தான் பார்க்கணுமா? போட்டோ எடுத்து சேர்த்து பார்க்கணுமா? நம்ம போட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு கூட போமா? உங்க அண்ணன் சுதன் ஃபோன் அடிச்சு ஏதா டீல் பண்ணிட்டு வாருங்க, நாங்க போறோம். பாய்ஸ் கொஞ்சம் ஸ்பீடா நடங்க பாய்ஸ். என்ன வேலையை தான் வாரோம். 3 மணி ஆச்சுன்னா நம்ம வந்து உடனடியாக என்ன காலேஜில் அழைச்சிருவாங்க. அது கிடக்குது, எனக்கும் சாப்பிட பசிக்குது. கைஸ், உங்களுக்கு ஒரு பழைய இந்த தண்ணியை பார்த்தாலே கூமாப்பட்டி காமெடி உங்க எல்லாருக்கும் ஞாபகம், எல்லாருமே அதை செய்யணும். கூமாப்பட்டி காமெடி വെച്ചേല പറഞ്ഞു എനിക്ക് വിശക്കണമെന്നാണ് പറഞ്ഞു. 1 മണിയായി. ഇവളൊക്കെ നമുക്ക് മനസ്സിലാവാது. വിശക്കണ് കറക്കുന്നു. அவன் நான் கேட்டது ஒரு தமிழ் பண்ண தான் கேட்டிருந்தேன். இது ஒரு தற்குறி வந்திருக்கு நம்ம மலையாளத்துல இங்கிட்டு வந்து. சூப்பர் கைஸ், சூப்பர். இது എന്താണ് അറിയാമോ? ഹൈ மலையாளம் வந்தல்லே. உங்களோட உயரமான இடத்துக்கு போக முடியாது. பிளாக் பண்ணி வச்சிருக்கா. எதையாச்சும் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா காது வைக்கிற இடம் இல்ல, கைய விடிய இல்ல இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. அதாவது இந்த கயர் வந்து நேரத்தை வரைக்கும் இல்ல. 24 மணி நேரம் நம்ம ஊர்ல இல்லைன்னா என்னென்னமோ நடந்து போகுது. நாங்க இன்னைக்குதான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சூப்பர் முடிஞ்சு ஆரம்பமே அமர்க்கலாமா இருக்கு. அதுல காந்தே இல்ல நாங்க அதை வைப்போம் அதே இடத்துல. அவன் பைத்தியக்காரன் கேஸ் வாங்கி தந்துடுறாங்க. கேமராமேன் இதை ஃபோக்கஸ் பண்ணு. இவன் தூக்கி போட்டான், நாங்க திரும்ப அதை வச்சிருக்கோம். சோசியல் வயலன்ஸ் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துக்கு வேற எங்கேயாவது போய் ரீச் பண்ண முடியுமான்னு அடுத்த இடையில பார்க்கலாம். நோക്കാം. ആക്ച്വലി നമ്മളിപ്പോൾ പോകുന്ന ഇടത്തിൽ എന്തോ ഒരു ബ്ലോക്ക്, அதனால கேன்சல். നമ്മൾ എങ്ങോട്ട് പോകും? நம்ம அந்த இடத்துக்கு தான் போவோம். நான் என்ன தெரியுமா செல்லஜனே, இப்போ உலகத்திலே உயரமான ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். சரியா? அந்த இடத்துக்கு நாங்க போறோம். அந்த வழி வந்து கேன்சல் அப்படின்னா பிளாக் ஆயிருக்கு. ரோடு வேலை பிளாக் ஆயிருக்கு. வேற வழியில விட்டு அங்கே தான் போவோம். அதை நீ இப்ப செல்லணும். சரி செல்லு. ஆக்ஷன். അതായത് ലോകത്തിലെ ഉയരമാർന്ന ഒരിടത്ത് പോകാനാണ് നമ്മൾ പ്ലാൻ ചെയ്തത്. പോകുന്ന വഴിക്ക് റോഡ് ഇവിടെ ബ്ലോക്ക്, അതിനാൽ നമുക്ക് വേറൊരു വഴി കൂടെ പോകാം. ഒരു
ஒரே வெயிலா இருக்கு எங்களுக்கு சுத்தி தெரிஞ்ச எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இதை நாங்க வந்து என்ன பதிவு பண்ண போறோம் அப்படின்னா எங்க மாப்பிள்ள அதை அடிச்சு விடு. ஊட்டி கொடைக்கானல் போனோம், எங்களுக்கு ஜிலு 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 ஜிலுன்னு வீடியோ எடுக்கிற மாதிரி. அட்லீஸ்ட் சிங்கப்பூர் மலேசியா ஏதாவது விட்டாதான் இனிமே நாங்க அட்லீஸ்ட் சிங்கப்பூர் மலேசியா அட்லீஸ்ட் சிங்கப்பூர் மலேசியாவது போனோம். இந்த டீமர் எடுத்து கூட வந்தா அந்த வெள்ளக்காக்கு எங்க கிடக்குன்னு தெரியல. மலையாள பெண்கிட்ட ஓமனை குட்டியை ஒன்று எடுத்துட்டு வா மேக்கிலேண்டு. அது ஓமனை குட்டி எங்க போச்சுன்னு தெரியல. ஓமனை குட்டிയാണ്. ആ കുട്ടീനെ കണ്ടു കിട്ടിയില്ല നമുക്ക്. அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போற வழி. ஆனா நம்ம அப்படி போகல, வடக்கு புறத்திலோட தான் போறோம். புரிஞ்சா? வடக்கு புறத்துக்கு உள்ள வழி இது. சரி, உள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. அதாவது எங்களுக்கு வந்து எங்க டீம்மேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 2 வீலர்ல 2 பேர் தான் போக முடியுது. இனி ஒரு ஆளை பிக்கப் பண்ண முடியல. அதனால ப்ரோ நீ செல்லு. அதனால எங்களுக்கு மேலிடத்துல சொல்லி எங்களுக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும். நாங்க ஆடி பென்ஸ் மாதிரி பெரிய கார்லாம் கேட்கல. போறதுக்கு ஒரு ஆல்டோவோ ஏதோ ஸ்விஃப்டோ அது மாதிரி ஒரு சின்ன கார் தந்தாலும் பரவாயில்ல. எங்க டைரக்டர் எது கேட்காரோ எங்களுக்கு அதான் முக்கியம். மச்சாலே தொட்டி வேலை ரீச் இதுன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு. ஓ மை காட் மச்சாலே, இந்த விஷயம் என்னன்னா இந்த பாலத்து எங்க இடம் தான் இது. ஆனா நானே வந்து கொஞ்ச நாளாச்சு. இது இப்போ புதுசா கட்டப்பட்டிருக்குன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி கெட்டின இடத்துல 2 விஷயம். மலைவளைன்னு ஒரு இடம் இருக்கு, இந்த இடம் இருக்கு. அங்க போட்டவள பாலை இங்க போட்டதாயும், இங்க உள்ள பாலை அங்க போட்டதாயும் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அந்த அளவுக்கு நாங்க வந்து ரொம்ப கிரைண்ட் உள்ள ஆடுறோம். சரி, பார்க்கிங் இல்லாம எங்கேயாவது போய் வண்டியை பார்க் பண்ணணும். गाइस உங்களுக்கு நான் ஒரு கல்வெட்டை காட்டி தரோம். गाइस ஜான் லவ் அத ஃபோக்கஸ் பண்ணு. மாப்ள இது தெரியல. இது எவ்வளவு லட்சம் கொடுத்து நீங்க பெயிண்ட் அடிச்சாலும் இந்த கல்வெட்டுகளை இங்க அழிச்சவே முடியாது. இங்க இருக்க பல கல்வெட்டு இருக்கு. ஆனா இந்த கல்வெட்டுல இருக்க பேரெல்லாம் இப்ப சேர்ந்துருக்கான்னு கேட்டா சந்தேகம் தான். ஒருவேளை இந்த கல்வெட்டுல பேர் எழுதி வச்சிருந்து யாராவது சேர்ந்து இப்ப உண்மையாலே சேர்ந்து குடும்பம் நடத்துது கண்டிப்பா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. என் பேரை சேர்ந்து இருக்கேன் அப்படின்னு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன உள்ளதொന്നും காணாது, எல்லாம் അഴിച്ചിருக்கு, എല്ലാം പെയിന്റ് അടിച്ചിருக்கு. നമ്മുടെ പഴയ കാലത്ത് കിട്ടുന്ന ഏറ്റവും പ്രശസ്തമായ ഒരു മിഠാണ് നാരങ്ങ മിഠായി. കാണാനേ അഴകായിരിക്കണ്. വേണമാ? வாங்க பைசா கொடுக்கலாம், மடிச்ச மாட்டோம். 10 രൂപ. டேஸ்ட் பார்க்க ஒண்ணு வாங்கிட்டா அவன் ஒண்ணுக்கு வாங்கியா. இந்த கடை இருக்கிற மொத்த ஐட்டம் வாங்கணும். ഇത് മറ്റേ സ്ട്രോബെറി അല്ല, സ്ട്രോബെറി അല്ല, ആപ്പിൾ. ഇതെന്തോന്ന്? കളർ ഹൽവ. ചവ മിഠായിനാ മലയാളത്തിൽ കളർ ഹൽവ. മലയാളത്തില് പുളിമിഠായി. ആർക്കെങ്കിലും പുളിക്കുന്നുണ്ടോ? പുളിപ്പ് മിഠായി. അടുത്ത് ഇതൊന്ന് കുക്കുംബറാ. വെള്ളരിക്ക. അടുത്തത് നല്ലതായിരിക്കും. ഇത് എന്നിട്ട് ഉണ്ട. நாங்க பொதுவா உண்டா அப்படின்னா யாராவது வீட்டுல இருக்குன்னு கேட்கறது உண்டா இல்லையான்னு கேட்போம். ഇവർക്ക് കുറച്ച് മണ്ടയിൽ കുറച്ച് ഇതാവണം. നമുക്ക് വിസിൽ വാങ്ങിച്ചു കൊടുക്കാം. ഇരിക്കട്ടെ, ഉപയോഗപ്പെടും. நான் ஒரு 4 தடவை பில்லு பே பண்ணக்கு செல் எடுத்தேன். ஆனா மாறி நான் தான் போடுவேன் இல்லனால நீயே போடு. சரி, அப்ப நம்ம വ്ലോഗിന്റെ പാട്ടായ മാറണം പോടുവേ. വായ്പയില്ല. അപ്പൊ നമ്മൾ എല്ലാ കടയിൽ നിന്ന് ഓരോന്നായിട്ട് എടുത്തോണ്ടിരിക്കണം. അടുത്ത കടയിൽ നിന്ന് അടുത്തെടുപ്പും. അപ്പൊ നമ്മൾ നെല്ലിക്ക മാത്രമാണ് എടുത്തത്. ഇനി ഒരിക്കൽ മാങ്ങ, കപ്പലണ്ടി മിഠായി, ജ്യൂസ്, ഇങ്ങനെ പുളി മിഠായി, കോണ്. നീ വീഡിയോയിലെ ഉള്ള ആളാവും പറമ്പ. പഴയ കാലത്തിലെ എല്ലാ മിഠായും കാണുന്നുണ്ട്. അത് പുളിമിഠായി, നമ്മുടെ വെറൈറ്റി പുളിമിഠായി ഇരിക്കുന്നത്. മുറുക്കിലെ വെറൈറ്റി ഇരിക്കുന്നത്. കട മൊത്തത്തിലെ വാങ്ങണമെന്നുണ്ട്, പക്ഷെ നമുക്ക് നോക്കാം. അടുത്താണ്ട കടച്ചക്ക ഇരിക്കണത്. എല്ലാ വെറൈറ്റീസും ഉണ്ട്. കടച്ചക്ക മലയാളം. ஐயோ, தமிழ் சேனல் தயவு செஞ்சு அதை தமிழ்ல சொல்ல. அது என்னன்னு சொல்லு. குர்த்தி சக்க இல்ல, புருத்தி சக்க. ஏதோ தமிழ்ல ஏதோ சக்க, புருத்தி சக்க. ഇംഗ്ലീഷില് പൈനാപ്പിൾ പോ മതി. അങ്ങനെ നല്ല മുളക് പൊടി എല്ലാം ഇട്ട് മാമ നമുക്ക് തന്നിരിക്കണം. താങ്ക്സ് മാമ. ഒരു കടയിൽ സോറി, നിങ്ങൾ തമിഴ് ആൾക്കാർ அவரு மாமாயா? தமிழ்ல மாமானா எங்களுக்கு தெரியும், மலையாளத்துல மாமானா எங்களுக்கு தெரியல. மாமா இல்ல, மலையாளத்துல നമ്മള് ആംഗ്ലമാരെ. சரி, உங்க பையன் எங்க வேலை பார்க்க? பையன் மருமக முத கடைக்கு வந்து மருமக வந்தாச்சா? வந்தா
நீ அவரை தாத்தான்னு விளி. അരുണോ പോണ ജന്മം പട്ടിയുടെ ജന്മത്തിലാണ് ജനിച്ചിരുന്നത്. നിങ്ങളെ കണ്ട് കറക്റ്റാ വാലാട്ടത്. பெண்களை யாரா நம்ம உயிருள்ள ஜீவன்களை நம்பலாம். பெண்களை தான் நம்ப கொள்ளாது, ஒன்ன நம்பலாம். അങ്ങനെ நீ பொண்ணுலே என்ன நாங்க ரொம்ப ரொம்ப நம்புவோம். பாத்தியா என்ன துணியெல்லாம் அழுக்காக்கி இருக்கே நீ. வீடியோ காணாம அவன் சும்மா நிக்கா. இல்ல கல்ல எடுத்து வந்து எரிஞ்சிருப்பா. നിങ്ങളുടെ അനിയത്തി അതുകൊണ്ട് அப்படியே இல்ல அது என்ன பண்ற இது உனக்கு ஆள வச்சிருக்கே. போவோம். ശരി ഈ തണ്ണി എവിടുന്ന് വരുന്നത്? സൂപ്പർ. ഈ വെള്ളം എവിടുന്ന് വരുന്നത്? ആത്തിലാണ്. ആറ്റിലിരുന്ന്. ഓക്കെ, ഇത് സ്ട്രെയിറ്റ് പോയി വല്ല അരുവിയിൽ ജോയിൻ ആവുമാ ഇല്ല? இப்படி போங்க கரெக்ட். அண்ணா சயின்டிபிக்கா ஏதாவது கேட்டு முன்னுக்கு வரலான்னு அவளும் யோசிக்க. நான் போறேன், நான் தோட்டாச்சு. காமெடி பண்ணியான்னு வச்சேன்னா அப்போ நான் என்ன மச்சானா சாடி விழுந்து என்னதோ காமெடி பண்ண போறான்னு பார்த்தேன். காமெடி அண்ணா இருக்க மலை, அந்த வியூ அண்ணா இருக்க மலையை பாருங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துல ஒரு மலையும் கன்னியாகுமரியில இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா கன்னியாகுமரியில உள்ள மலை எல்லாமே இப்ப கேரளா கடல் கடியில வச்சு புதுசா ஒரு அக்வேரியம் செட்டப் பண்ணணும் போல இருக்கு. ஆமா, ஒரு டன் கணக்குல போகுது டெய்லி அக்வேரியம் கல்லு. அதான் அந்த மலை தான், அது இனிமே இருக்காது. இவ காமெடியா சின்ன மலை இல்ல, அது இனி இருக்காது. அதுல கம்பி இல்லாத இடம் இருந்து அதுல நம்ம பையில சாரி வந்தாயில இவன் ஒரு வார்த்தை கூட பார்த்துன்னு செல்லவே இல்லை. இந்த சாலு இங்க வா பிள்ளை லைட் அங்கிட்டு வா, இதுல இப்படி തെറ്റിച്ച് பார்த்துன்னு பதறிட்டான். അതാണ് സഹോദരി സ്നേഹം. ബൈ മാൻ. ஓ இது ஒரு அண்ணனா? ആ எனக்கு அண்ணன் அண்ணா அருணண்ணா. இது எப்படி நீ மலையாளம் தானே சொல்லிட்டு வந்தா எங்கள்கிட்ட? நீ மலையாளம் தானே சொல்லிட்டு வந்தா? மலையாளத்துல நீ சொல்லிட்டு வந்தா, நீ மலையாளின்னு சொல்லிட்டு உங்க சுதன் அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணி எங்க விட்டான். அதுவும் எங்களை நயன்தாரா வரதாட்டான்னு சொல்லி விட்டான். ஆனா வந்து நிக்கிறது நீ, அதே பெருத்தாடி. உனக்கு ஒரு குழப்பம் இல்ல, ஒன்றே மலையாளம் தானே குழப்பம். ஐயே நாங்க கட்ட விஷயத்த பேசல. இப்ப என்ன புரியுதா? நீ வந்து மலையாளினா அண்ணனை வந்து சேட்டான் தான் விழிப்பணும், ஹஸ்பண்டையும் மலையாளத்துல சேட்டான் தான் விழிப்பணும். മനസ്സിലാച്ചാ? നീ ഞങ്ങൾ അണ്ണാണ് തമിഴിലെ വിളിച്ച. അണ്ണാന്ന് വിളിച്ച. അപ്പൊ നീ ഞങ്ങളെ ചേട്ടാന്ന് വിളി. നീ ഞങ്ങളെ ചേട്ടാന്ന് വിളി. ചേട്ടാൻ വിളിക്കില്ല. നീ ചേട്ടാന്ന് വിളി. നീ ചേട്ടാൻ. ഇതാണ് പുതിയതായിട്ട് കിട്ടിയ മാത്തൂർ പാലത്തിന്റെ അടുത്തുള്ള പുതിയ പാലം. ഈ പാലം 2 റോഡ് ജോയിൻ ചെയ്യാനായിട്ട് യൂസ് ആവുന്നുണ്ട്. പാലം കെട്ടിയത് 2 റോഡ ജോയിൻ பண்ணதுதான். അതിലെ அந்த ரோட் எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, ഇതിനു മുമ്പ് ഈ പാലം ഇല്ലാത്തതുകൊണ്ട് കുറുക്ക് വഴിയിൽ എല്ലാരും പോയിക്കൊണ്ടിരുന്നു. யார் சொன்னது? கீழ இருக்குது பாலம் இல்லையா? அந்த வழி தான் போயிட்டு இருந்தேன். അങ്ങനെയാ? ആ പിന്നെ ஓ டேய் வரலாறு போர்டு மட்டும் தான் இருக்கு, வரலாறு காணல. அழிக்கப்பட்டது. வரலாறு அழிக்கப்பட்டது. ஹலோ மகளை, ஒன்றும் இல்லை, வரலாறு ஒன்றையும் காணல. ஸோ நான் இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அந்த போகிற வழியில் உங்களை படிச்சுட்டு கீழே வந்து சொல்லி தரேன். சரியா? வரலாறு சத்தியமா வரல இல்ல, வரலாறு முதல்ல என்ன தெரியுமா? வரலாறு 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 வரலாறு. நம்ம ടീം മറ്റും കിടക്കുന്നില്ല. ഇവിടെ വരൂ ചേച്ചി. சந்தோஷத்துல விളിச்சதில்ல, குட்டியா இருந்தாதான் வீடியோ பாப்பானோ. தயவு செஞ்சு கொஞ்சம் இப்படி பக்கத்துல நின்னே. சரி மாப்பிள்ள, நீ அரங்கத்து மீதி உள்ளத என்ன நம்ம மாற்ற தொட்டி பார்த்து முடிச்சாச்சு. கல்வெட்டை பார்த்தோம், கல்வெட்டில் ஒன்றும் இல்லை அங்கே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் சொல்லி. சரியா? இது வந்து நம்ம காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலமாகும். ஒரு 115 அடி ஹைட் இருக்குது. நம்ம இந்த பாலத்துக்கு 115 அடி ஹைட் இருக்குது. இது வந்து என்னென்னா இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தண்ணி சப்ளைக்கு வேண்டி கட்டின பாலன்னு முன்னாடியே சொல்கிறாங்க. ஸோ அதான் கண்டென்ட்டு. இதுக்கு மேலே பெரிய கண்டென்ட் ஒன்றும் தெரியல. இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அதனால இதுக்கு மேலே உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியும்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சரியா? கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.